பாறை சாலையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த நகர பகுதியில் மதுபோதையில் சென்ற முதியவர் ஒருவர் உயிரற்ற பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு பாதசாரிகளிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து முதியவர் கடைகளில் புகுந்து பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த நிலையில் இந்த காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. பாறைசாலை பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்க வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில தினங்களாக விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி கிராமம் தனிநபரின் இன்ஸ்டாகிராம் வீடியோ மூலம் பிரபலமாகி வருகிறது. இந்நிலையில் கொரோனா காலத்தில் இருந்து 5 ஆண்டுகளாக பொதுமக்கள் செல்ல தடை செய்யப்பட்ட பிளவக்கல் பெரியாறு அணையில் சிலர் குளிக்கும் வீடியோக்கள் சமீபத்தில் இன்ஸ்டாவில் பரவியது. அதையடுத்து அந்த அணையை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் பெருமளவில் சென்றனர். ஆனால் அரசு அனுமதி இல்லாததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். தற்போது பிளவக்கல் அணை பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் என்பதால் ட்ரோன் மூலம் வீடியோ புகைப்படம் எடுப்பது மற்றும் குளிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. தடையை மீறுபவர்கள் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என நீர்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தல்கள் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் மின்சார பேருந்துகள் அறிமுகம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதற்கிணங்க 207 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் 120 மின்சார பேருந்துகள் வாங்கப்பட்டன. இந்நிலையில் சென்னை வியாசர்பாடியில் நடைபெற்ற அரசு விழாவில் இந்த மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வியாசர்பாடி, பெரும்பாக்கம், சென்ட்ரல் உள்ளிட்ட 5 இடங்களில் இந்த மின்சார பேருந்துகளை சார்ஜிங் செய்வதற்கான முனையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மின்சார பேருந்துகளின் சேவை தொடக்க விழாவில் அமைச்சர்கள் சிவசங்கர், சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சீர்காழி ரயில்வே சாலையில் வசித்து வரும் கஸ்தூரி என்பவரின் வீட்டில் சமையல் செய்யும் போது சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி வீடு முழுக்க பரவி கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. இந்நிலையில் கஸ்தூரியின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் தயாநிதி என்பவரின் கூரை வீட்டிலும் காற்றின் வேகத்தில் தீ பரவி உள்ளது. இதனால் சகோதரிகளான 2 பேரின் கூரை வீடுகளும் தீப்பற்றி முற்றிலும் எரிந்தது. வீட்டில் இருந்த திருமணம் சீர்வரிசை பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகி உள்ளது. மலப்புரம் அருகே காந்தி நகரைச் சேர்ந்த முஜிப் முஸ்லியார் தனது 2.5 வயது மகன் நஃப்லான் மற்றும் மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் கருவரக்குண்டு பகுதியை நோக்கி சென்றுள்ளார். அப்பொழுது எதிரே வேகமாக வந்த கார் நிலை தடுமாறி மாற்று திசையில் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் 2.5 வயது குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. மேலும் பலத்த காயமடைந்த முஜிப் முஸ்லியார் மற்றும் அவரது மனைவி சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெத்த பிள்ளை கைவிட்டாலும் வளர்த்த தென்னை வாழ வைக்கும் என்ற பழமொழியை உணர்த்தும் பகுதியாக விளங்கும் இடம்தான் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த வத்திராயிருப்பு பகுதி. மேற்கு பகுதியில் இயற்கை வளம் மிக்க வத்திராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்கள் முக்கியமாக விவசாயத்தை சார்ந்த பகுதிகளாக காணப்படுகின்றன. இங்கு கூமாப்பட்டி, கான்சாபுரம், பட்டுப்பூச்சி, நெடுங்குளம் போன்ற கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை பயிரிடப்படுகிறது. இந்த பகுதியில் விளையும் தேங்காய்கள் கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இங்கு விவசாயிகள் மாதத்திற்கு 2 முறை தேங்காய்களை வெட்டி விற்பனை செய்கிறார்கள். விலை உயர்ந்தாலும் சந்தையில் விளைச்சல் குறைவாக இருப்பது மற்றும் தேங்காய் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு வியாபாரிகள் மற்றும் கொள்முதல் செய்பவர்களை கவலைக்குள்ளாக்கியுள்ளது. கடந்த சில வருடங்களாக தென்னை விவசாயம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் தேங்காய் விலை வெறும் 3 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் தற்போது வாழ்நாளிலேயே பார்க்காத அளவிற்கு தேங்காய் விலை உயர்ந்துள்ள நிலையில் ஒரு தேங்காய்க்கு 20 ரூபாய் முதல் 22 ரூபாய் வரை கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வத்திராயிருப்பு பகுதியில் சமீப காலமாக தென்னை மர நோய் ஏற்பட்டு
தேங்காய் விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை வேளாண்மைத்துறை அதிகாரியிடம் சொல்லியும் சரியான நடவடிக்கை இன்னும் கிடைக்கவில்லை. அதுபோக இன்றைக்கு தேங்காய் விலை என்பது 22 ரூபாய் விற்கிறது. இன்றைய நிலையில் சந்தோஷம் விவசாயிகளுக்கு. ஆனால் இதே விலையை நிரந்தரமான ஒரு விலையை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் போராடி மனுக்களும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தேங்காய்க்கும் கட்டுப்படியான விலை கிடைக்க வேண்டும். கொப்பரை தேங்காய் வாங்குகின்ற அரசு நிலையம் ஒன்று உடனடியாக அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களுக்கும் தமிழக அரசையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விலை உயர்ந்திருந்தாலும் அதிகமான தேங்காய் உற்பத்தி இல்லாததால் சில இடங்களில் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 ரூபாய் 80 பைசா, 3 ரூபாய், 4 ரூபாய், அடுத்து 7 ரூபாய், 8 ரூபாய் என்று கூடி 14 ரூபாய் கடைசியாக விற்பனையானது. அதன் பின்பு மீண்டும் ரிவர்ஸ் தேங்காய் விலை வந்து அதே 3 ரூபா, 4 ரூபாய், 7 ரூபாய் வரைக்கும் விற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுதுதான் 20 ரூபாய் தேங்காய் விற்று கொண்டிருக்கிறது. விற்பதற்கு காரணம் இங்கு மகசூல் வந்து விவசாயிகளுக்கு, தென்னை விவசாயிகளுக்கு இல்லை. 10,000 காய் வரக்கூடிய இடத்துல 4,000 காய் தான் வந்து தென்னந்தோப்புல வருது. கவர்மெண்ட் இதுல தலையிட்டு இதே விலை நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று தென்னை விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது தேங்காய்க்கான தேவை மற்றும் விற்பனையை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வத்திராயிருப்பு பகுதியில் அரசு ஒரு தேங்காய் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளதுடன் தேங்காய்க்கு ஒரு நிரந்தர விலையையும் நிர்ணயிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நிலையான விலை உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் தொடர்ந்து தென்னை விவசாயத்தில் ஈடுபட முடியும் என்றும் வாழ்க்கை நிலைமை மேம்படும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். பல வருடங்களாக வருமானம் இன்றி கண்ணீரில் இருந்த தென்னை விவசாயிகள் இப்போது விலை உயர்வால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வளர்த்த தென்னை உண்மையாகவே அவர்களது வாழ்வை வளமாக்கும் நிலையில் உள்ளது. அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மகிழ்ச்சியை நிலையானதாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். பெத்த பிள்ளை கைவிட்டாலும் வளர்த்த தென்னை வாழ வைக்கும் என்பதே கிராமப்புறங்களில் பழமொழி. அப்படி பல வருடங்களுக்கு பிறகு வளர்த்த தென்னை விவசாயிகளை வாழ வைத்துள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மாவட்ட செய்தியாளர் ஜெயிலானி. அஜித்குமாரை கைது செய்த அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நீதிபதி முன் ஆஜர்படுத்தாதது ஏன் எனவும், அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயிலில் பணிபுரியும் ஒருவரை சட்டவிரோதமாக விசாரிக்க அனுமதி அளித்தது யார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கொலை என்பது உறுதியான பின்பும் அதற்கு காரணமானவர்கள் மீது இதுவரை கொலை வழக்கு பதியாதது ஏன் என வினவியுள்ள அவர், காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறதா என்றும், இதுவரை நடந்த 24க்கும் மேற்பட்ட காவல் மரணங்களுக்கு முதல்வர் எப்போது பொறுப்பேற்பார் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ள நிலையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்க உள்ளன. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட 76 யாகசாலைகள் வைக்கப்பட உள்ள 800 தீர்த்த குடங்களுக்கு வர்ணநூல் சுற்றும் பணி தொடங்கியுள்ளது. பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் சுவாமி தலைமையில் ஸ்தல அர்ச்சகர்கள் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜவ்வாது மலை பகுதிகளில் தற்போது 25ஆம் ஆண்டு கோடை விழா ஜவ்வாது மலை பகுதியில் உள்ள ஜம்னா மரத்தூர் பள்ளி வளாகம் அருகே தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கோடை விழாவில் ஜவ்வாது மலை தொடரில் உள்ள 254 மலைவாழ் கிராமத்தைச் சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது இந்த கோடை விழாவை கண்டுகளித்து வருகின்றனர். தற்போது தமிழக அரசு சார்பில் இங்கு தோட்டக்கலைத்துறை சார்பிலும், நெடுஞ்சாலைத்துறை சார்பிலும், கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் வேளாண்மை துறை மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு கண்காட்சிகள் அரங்கேற்றப்பட்டு வருகிறது. தற்போது தோட்டக்கலைத்துறை சார்பில் அழகிய வண்ண மலர்களால் தற்போது டால்பின் உள்ளிட்ட மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. பழ வகைகளை கொண்டு, முயல் மற்றும் காய்கறிகளை கொண்டு நட்சத்திர ஆமைகள் உள்ளிட்ட அரங்குகள் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மலர்கள் கண்காட்சியை ஏராளமான மலைவாழ் மக்கள் தற்போது கண்டுகளித்து வருகின்றனர். மேலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பிலும், ஜவ்வாது மலை தொடரில் உள்ள வேளாண்மை துறை சார்பிலும் ஜவ்வாது மலையில் கிடைக்கும் பொருட்கள் கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் தற்போது கண்டுகளித்து வருகின்றனர். தற்போது இந்த கோடை விழா இன்று மற்றும் நாளை வரை 2 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெற இருப்பதால் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமின்றி வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தற்போது இந்த கோடை விழாவை கண்டுகளித்து வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஜவ்வாது மலையிலிருந்து செய்தியாளர் பிரகாஷ். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு நாடுகள் மீது கூடுதல் வரிகளை அறிவித்தார்.
எனினும் கூடுதல் வரிகள் விதிக்கப்படுவது ஜூலை 9ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த காலக்கெடுவை நீட்டிக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ள ட்ரம்ப், அதற்குள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். அவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளாத நாடுகள் மீது ஏற்கனவே அறிவித்தபடி கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு வழியாக பாயும் காவிரி ஆறு சிங்கம்பேட்டை, நெருஞ்சிப்பேட்டை, பவானி, கொடுமுடி ஆகிய பகுதிகளை கடந்து கரூர் சென்றடைகிறது. இதனால் ஈரோடு கருங்கல்பாளையத்தில் காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு வட்டாட்சியர் முத்துகிருஷ்ணன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் எச்சரித்துள்ளனர். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பேருந்து நிலையங்கள் இருக்கிறது. குறிப்பாக தாம்பரம், அஸ்னாபுரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் ஆகிய பேருந்து நிலையங்கள் இருக்கிறது. இந்த பேருந்து நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என பொதுமக்கள் ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். குறிப்பாக பேருந்து நிலையத்தில் கழிவறைகள் உள்ளிட்ட வசதிகளும் அதேபோல இருக்கைகள் உள்ளிட்ட வசதிகளும் முறையாக பராமரிக்கப்படவில்லை. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் அஸ்னாபுரம் பேருந்து நிலையம். இது புதிதாக தற்போது கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்திலும் போதிய இருக்கை வசதிகள் இன்றி பொதுமக்கள் சிரமப்படுகின்றனர். அதே போல பல்வேறு பேருந்து நிலையங்களும் பயணிகள் அந்த வசதிகள் அங்கு அமர்வு கடை வசதிகள் போதிய வசதிகள் செய்து கொடுக்கப்படாததால் ஏராளமான சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். தற்போது நாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பயணிகளும் கேட்டிருக்கிறோம் எந்த மாதிரியான சிரமங்களை அவர்கள் சந்திக்கின்றனர் என்று. ஐயா வணக்கம், நீங்க இந்த பேருந்து நிலையத்தை தொடர்ச்சியாக பயணம் செய்றீங்க. இந்த தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள பேருந்து நிலையங்களோட வசதிகள் எப்படி இருக்கு, அது போதுமானதா இருக்கா? இந்த பகுதியில் இருக்கிற தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் போதுமான பஸ்ஸு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, பஸ்கள் நேரத்திற்கு வருவதில்லை. இரண்டாவது, பெண்கள் கஷ்டப்படுறாங்க. என்ன கஷ்டம்னாக்கா, நீங்கள் பஸ்ஸு சில பஸ்ஸெல்லாம் புது வண்டியாக இருக்குது. அந்த படிக்கட்டை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பெண்கள் இப்போ 60 வயசு 70 வயசுக்காரங்க வயதானவர்கள் படிக்கட்டில் ஏறி வர முடியல. ஆனால் அங்கே டிரைவர் என்ன சொல்கிறாரு, சீக்கிரம் ஏறுமா அப்படிங்கிற ஒரு அதட்டல். கண்டக்டர் சீக்கிரம் வாமா வாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையான நிலவரம், அவர்களுடைய இயற்கையான உபாதைகள், இதெல்லாம் இங்கே கவனிக்கணும். ஒவ்வொரு படிக்கட்டும் கொஞ்சம் உயரமாக இருக்குது. உங்களுடைய நலனுக்காக படிக்கட்டை உயர்த்திருக்கீங்க, ஆனால் மக்கள் பயணம் செய்யக்கூடிய வகையில் அது இல்லைங்கிறது எங்களுடைய புகார். பெருங்களத்தூரில் பஸ் ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. அங்கேருந்து வெளியூர் பஸ் நிறுத்தப்பட்டால் அந்த ஸ்டாப்பிங் எங்கே ஸ்டாப்பிங்காக இருக்குன்னா ஒரு இடத்துல கூட கிடையாது. மக்கள் கடுமையான வெயிலில் பாதிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி எதிர் சைடும் அதே மாதிரி தான். அடுத்தது அங்கேருந்து வந்தீங்கன்னா தாம்பரம் பஸ் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வண்டியும் அங்கே தான் நிற்குது. ஆனால் அங்கே என்னடானாக்கா இது கிடையாது, பஸ் ஸ்டாப்பு கிடையாது, அது நிழல் கூட இல்லை. பொதுமக்கள் அல்லல் படுறாங்க. தாம்பரம் மார்க்கத்தில் ஒரே ஒரு கழிப்பறை தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பஸ் நிலையம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் நமது எம்எல்ஏ திறந்து வச்சாரு. ஆனால் குண்டும் குழியுமா அந்த பஸ் ஸ்டாப்பில் ஏற முடியாது, இறங்க முடியாது. பஸ் நிலையத்துக்குள்ள ஒரு சீட்டு கூட ஒழுங்காக இல்லை, எல்லாம் உடஞ்சி போயிருக்குது. அதுக்கப்புறம் மப்சல் பஸ் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் உடஞ்சிருக்குது, படிக்கட்டுகள் சரியா இல்லை. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இது நகராட்சியினுடைய கண்காணிப்பில் தான் இருக்குது. இதையெல்லாம் சீர்படுத்த வேண்டும். இன்னொன்று, போக்குவரத்து கழகமும் இதில் கொஞ்சம் தலையிட்டு பஸ்களில் உள்ள சீட்டுகளை கிளியராக அரேஞ்ச் பண்ணோம். ஒரு வண்டி கூட சுத்தமாக இல்லை, எல்லாமே குப்பையாக இருக்குது. டிரைவர் சீட்டில் பார்த்தீங்கன்னா குப்பை, பஸ்ஸுக்குள்ளே காற்றடிக்கும் போது இங்கே புகை பறக்குது. இதையெல்லாம் நிவர்த்தி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். போதுமான இருக்கைகள் இல்லை, கர்ப்பிணிகள் உட்கார்றதுக்கு இல்லை, பாலூட்டும் அறை வைக்கணும், ஒவ்வொரு பஸ் நிலையத்திலையும் வைக்கணும். குழந்தைகள் பத்திரமா ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு அதையெல்லாம் சரி செய்யணும். இருக்கைகள் நிறையா போடணும், அரசு கவனிக்கணுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி மட்டுமின்றி போக்குவரத்து கழகங்களும் இணைந்து இது போன்ற குற்றச்சாட்டுகளை கலைந்து போக்குவரத்து பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இன்றி அந்த சேவையை செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் அவர் தமிழ் செய்திகளுக்காக பல்லாவரத்திலிருந்து அப்துல் காதர். வட மாநிலங்களில் இருந்து வரும் ரயில்களில் குட்கா போன்ற புகையிலை பொருட்கள், கஞ்சா ஆகியவற்றை அவ்வப்போது மர்ம நபர்கள் கடத்தி வந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்து வருகின்றனர். இதுபோன்ற போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தலை தடுக்கும் வகையில் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு கூடுதல் இயக்குனர் அமல்ராஜ் உத்தரவின்படி
ஆய்வாளர் பிரேமா தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படையினர் ஆங்காங்கே சோதனை நடத்தி வரும் நிலையில் புவனேஸ்வரர் ராமேஸ்வரம் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 1900 கிராம் கஞ்சா சாக்லேட் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றினர். ஈரோடு நகரில் ரயில் நிலையம், பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட இடங்களில் 800க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. குறைந்த கட்டணத்தில் ராபிடோ டாக்ஸி செயல்படுவதால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் உடனடியாக டாக்ஸி சேவைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி மனு அளித்தனர். மங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் கர்நாடக வங்கியின் சிஇஓ ஹரிஹரா சர்மா மற்றும் இடி சேகர் ராவ் ஆகியோர் தனிப்பட்ட காரணங்களுக்காக தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இதனையடுத்து வங்கி வெளியிட்ட அறிக்கையில் சிஇஓ சர்மாவின் ராஜினாமா இந்த ஆண்டு ஜூலை 15 முதல் அமலுக்கு வரும் என்றும் இடி ராவாவின் ராஜினாமா ஜூலை 31 முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குனர் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடே இந்த ராஜினாமா முடிவுக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. உயர் அதிகாரிகளின் இந்த திடீர் ராஜினாமாவை தொடர்ந்து கர்நாடக வங்கியின் பங்குகள் வீழ்ச்சியை கண்டன. அதன்படி சுமார் 8% வரை சரிந்து 190 புள்ளிகள் இதன் பங்குகள் தொட்டன. தமிழக அரசு உயர்கல்வித்துறை சார்பாக திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் புதிதாக கல்லூரி தொடங்கப்பட்டு ஒரு வார கால, அதாவது மாணவர்களுக்கான தனித்திறன்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அவர்களின் தனித்திறன்களை கண்டறியும் வகையில் ஒரு வார கால சிறப்பு அறிமுக பயிற்சி கூட்டமானது இன்றைய தினம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள அந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் இன்றைய தினம் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். ஐயா, முதல்ல நியூஸ் 7 சார்பாக திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு புதிய கல்லூரி அமைச்சத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு புது ஸ்கீம் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த ஸ்கீம் அறிவிச்சிருக்கீங்க. இது அனைத்து கல்லூரியிலும் செயல்படுத்தப்படுமா? ஒவ்வொரு ஆண்டு கல்லூரி துவங்கும் போது மாணவர்களுக்கான ஒரு ஒற்றுமை, ஒரு சகோதர பாசம், ஒரு நட்புணர்வு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் என்ற நிலையில் நேரடியாக பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டு வேதியியல், பொறியியல், கணிதவியல் என்று சொல்லுவதை விட ஒரு குடும்பமாக பழகிற பழக்கத்தை வகுப்பறையில் பேராசிரியரிடம், சக மாணவியரிடம், சக மாணவர்களிடம் ஒரு கல்லூரி நிர்வாகம் உருவாக்கிவிட்டு அந்த பாடத்திட்டத்துக்குள் நுழைவது என்பது எளிய வழியில் கல்வி முறையை, பாடத்திட்டத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு சமமானது. ஒருவருக்குள்ளாக ஒரு வார காலத்தில் ஒரு குடும்பமாகிவிட்டால் அடுத்த வாரத்தில் பாடத்திட்டத்தை எடுத்து ஆசிரியர் நடத்தும் பொழுது சக மாணவர்களுக்குள்ளே அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ள, அறியாமையை போக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற ஒரு புதிய யுத்தியை, புதிய அணுகுமுறையை ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து எங்களுக்கு இப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர். அந்த வகையில் இதுபோன்ற அமைப்புகள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 180 கல்லூரிகளில் புதியதாக துவக்கப்பட்ட 15, ஏற்கனவே இருந்த 165 கலை அறிவியல் கல்லூரி மட்டும் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். உள்ளபடியே அந்த மாணவர்கள் உள்ளே அடைகிற மகிழ்ச்சியை, ஆரவாரத்தை, கொண்டாட்டத்தை, புதிய யுத்தியை முதலமைச்சர் தந்தது. முதல் வகுப்பே ஒரு மகிழ்ச்சிகரமான வகுப்பாக துவங்கி இருக்கிறது. மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞருடைய பேரில் பல்கலைக்கழகம் அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் ஆளுநர் அதுக்கான ஒப்புதல் கொடுக்கல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேற்கொண்டு இதற்கான என்ன நடவடிக்கை மேற்கொண்டு? பள்ளிக்கூடம் படிப்பில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே பல்கலைக்கழகத்திற்கு பாடமானவர் நம்முடைய கலைஞர். அவர் இலக்கியத்தில், ஆட்சியில், அதிகாரத்தில், பேச்சில், எழுத்தில், நாடகத்தில், கவிதையில், தமிழ் இலக்கியத்தின் என்னென்ன கூறுகள் உண்டோ அத்தனை கூறுகளுக்கும் பிதாமகன் கலைஞர். முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தினாலும், அதை முதலமைச்சர் துவக்கத்தில் தருவதற்கு மறுத்தாலும், எதிர்க்கட்சித் தலைவர்கள், முன்னணி வரிசை தலைவர்கள் வலியுறுத்தினுடைய விளைவு அதற்கான சூழல் உருவாகி பாரதாசன் பல்கலைக்கழகம் உள்ளடங்கிய 7 மாவட்டம், திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர் ஆகியவை திருச்சியை மையமாக கொண்டும், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய 4 மாவட்டங்கள் கும்பகோணத்தை மையமாக கொண்டும் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அறிவிக்கப்படும். அது கும்பகோணத்தில் இயங்கும் என்று சொன்னார்கள். அரிய வாய்ப்பு. தற்காலிக இடத்தை தேர்வு செய்தோம். நிரந்தர கட்டிடத்திற்கும் 40 ஏக்கர் இடத்தை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறோம். ஆனால் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் வழக்கம் போல் தமிழகத்திற்கு உயர்கல்விக்கு முட்டுக்கட்டை போடுகிற காரணத்தால் கலைஞர் பெயரில் அமைய இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இதுவரை ஒப்புதல் தரவில்லை. நானும் என் துறை செயலாளரும் முதலமைச்சருடைய அனுமதி பெற்று ஆளுநரிடத்தில் உங்களை சந்திக்க நேரம் வேண்டும், இந்த கோரிக்கையை வலியுறுத்த என்று கேட்ட போதும் இதுவரை அனுமதிக்கவில்லை. 2-3 முறை கேட்டிருக்கிறோம், அனுமதித்து அழைக்கவில்லை. இதே நிலை தொடருமானால் முதலமைச்சர் சமீபத்தில் தஞ்சை வந்து சொன்னது போல அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து நாங்கள் கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் வருவதற்கு சட்ட ரீதியான முழு செயல் நடவடிக்கையும் காட்டுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
செய்யாறு மார்க்கெட் பகுதியில் ஜூலை 6ஆம் தேதி மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சியின் பேரணி நடைபெற உள்ளது. இதனையொட்டி மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமாமுக நிர்வாகிகள் மிகப்பெரிய பேனர் வைக்க ஆயத்தமாகினர். இதனை அறிந்த நகராட்சி ஆணையர் கீதா, துப்புரவு ஆய்வாளர் மதனரசன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேனர் அமைப்பது குறித்து அனுமதி வாங்கினீர்களா என விசாரணை நடத்தினர். அப்போது நகராட்சி ஆணையர்களிடம் தமாமுக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுகாதாரத்துறை சார்பில் 10.89 கோடி ரூபாய் மதிப்பில் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் 11 கோடி மதிப்பிலான புதிய மருத்துவமனை கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், காந்திராஜன் மற்றும் மருத்துவர் அனிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளையொட்டி மாபெரும் மாட்டு வண்டி, குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, கரிச்சான் மாடு, பூஞ்சிட்டு மாடு மற்றும் கரிச்சான் குதிரை என 4 பிரிவுகளில் இப்போட்டி நடைபெற்றது. தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த வண்டிகள் பங்கேற்றன. இப்பந்தயத்தை காண சாலையின் இருபுறமும் பொதுமக்கள் திரண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 2,15,000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் உள்ள ஸ்வேதாரணேஸ்வரர் பிரம்ம வித்யாம்பிகை கோயில் கும்பாபிஷேக விழா ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் கோயில் நிர்வாகிகள், அறநிலைத்துறை அதிகாரிகள் தலைமையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காசிக்கு சமமான 6 க்ஷேத்திரங்களில் முதலாவதாக சொல்லப்படக்கூடிய க்ஷேத்திரம் திருவெண்காடு க்ஷேத்திரம். ஸ்வேதாரண்யம், பஞ்சநதம், கௌரி மாயவரம், மத்தியார்ச்சனம், சாயாமணஞ்ச, ஸ்ரீவாஞ்சியம்னு 6 க்ஷேத்திரம் சொல்கிறா. காசிக்கு சமமான க்ஷேத்திரம். அதில் முதலாவதான க்ஷேத்திரம் திருவெண்காடு க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய குடமுழுக்கு பெருஞ்சார்ந்த பெருவிழா வருகிற ஜூலை மாதம் 7ஆம் தேதி மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கிறது. 9:05 மணி முதல் காலை 9:05 மணி முதல் 10:20 மணிக்குள் எல்லா கும்பாபிஷேகங்களும் நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு எல்லாம் வல்ல எம்பெருமான் அருளுக்கு பாத்திரராகும்படி பணிமுன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காசிக்கு சமமான க்ஷேத்திரம் இது. 3 சுவாமி, 3 அம்பாள், நவகிரகங்களில் புதன் வழிபட்ட ஸ்தலம். கல்வி, தொழில், நரம்புக்கெல்லாம் புத பகவான் அதிபதி. 17 வருடம் தசாபுத்தி அப்படிங்கிறது நடக்கும். மிதுன ராசி, மிதுன லக்னம், கன்னியா ராசி, கன்னியா லக்னம்னா புதனுடைய லக்னம். அபரிமிதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் புதன். அதுமாரி திருவெண்காட்டில் தான் சிவபெருமான உருவத்தோட தரிசனம் பண்ணலாம். சத்ரு சம்ஹாரமூர்த்தி, அனுகிரகமூர்த்தி. முக்குளத்துலேயும் தம்பதியாக ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமியை அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணால் புத்திர பாக்கியங்கிறது கிடைக்கும். பவானிசாகர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நல்லூர் ஊராட்சி பகுதியில் கடந்த சில மாதங்களாக 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பெண்கள் காலி குடங்களுடன் சத்தியமங்கலம் கோவை நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பெரிய மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமம் யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. சுமார் 100 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் 25 ஆண்டுகளுக்கு பின் தற்போது மீண்டும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தாம்பரம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க தாயுடன் சென்ற இளம்பெண்ணை செந்தில் எனும் நபர் தடுத்து அவமதிப்பதாக திட்டியதுடன் கையை பிடித்து முறுக்கியதாக கூறப்படுகிறது. புகார் அளிக்க பெண் சென்றபோது செந்தில் பின்னால் சென்று காவல்துறையினர் முன்னிலையிலேயே மீண்டும் திட்டியதால் பெண் காவலர்களை அவரை விசாரித்து வீடியோ பதிவு செய்தனர். பின்னர் அந்த நபர் மதுபோதையில் இருந்ததாக தெரிவித்த போலீசார் செந்தில் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நடைபெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கூட்டணியை உள்துறை அமைச்சர் உறுதி செய்ததோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் எனவும் கூறினார்.
தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கும் போது மக்களுடைய விருப்பமே இறுதியானது. அந்த வகையிலே அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி கூட்டணியாகவே இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணியை முடிவு செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதிலே எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டியது கிடையாது. இதனை ஜீரணித்துக் கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் குட்டையை குழப்பி மீன் பிடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஒருபோதும் அவர்களால் முடியாது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். பிரியமணலியை சேர்ந்த வங்கி ஊழியராக பணியாற்றி வரும் நவீன்குமார் என்பவரை ராமாபுரம் புதூரை சேர்ந்த தன்வர்தினி என்பவர் வருவாய் கோட்டாட்சியராக பணியாற்றுவதாக என கூறி திருமணம் செய்து கொண்டார். விசாரணையில் அவர் அரசு அலுவலகத்தில் பணியாற்றவில்லை என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நவீன்குமார் கொடுத்த புகாரின் பேரில் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தன்வர்தினியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து பொள்ளாச்சியில் தன்வர்தினி தங்கியிருந்த வீட்டை போலீசார் சோதனை செய்ததில் மடிக்கணினி மற்றும் சில ஆவணங்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிராவில் மராத்தி மற்றும் ஆங்கில வழி கல்வி பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இந்தி பொதுவான 3வது மொழியாக இருக்கும் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. இதற்கு காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்தி திணிப்பிற்கு எதிராக மாபெரும் பேரணி நடத்தப்படும் என நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே அறிவித்தார். 19 ஆண்டுகளாக பிரிந்திருந்த சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவும் அவர் அழைப்பை ஏற்று போராட்டத்தில் பங்கேற்க ஒப்புக்கொண்டார். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பிற்கு பணிந்து மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதற்கான அரசாணைகளை திரும்பப் பெற முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்று இந்த திருநெல்வேலி டவுன் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன். இந்த திருக்கோவிலை பொறுத்தவரையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாவாக இந்த ஆழித்தேர் திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும். அதே போன்று இந்த ஆண்டுக்கான இந்த ஆணித்தேர் திருவிழா இன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கி இருக்கின்றது. இன்றைய தினம் முதற்கட்டமாக இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு இந்த ஆணித்தேர் திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதுமாகவே வண்ண வண்ண பந்தல்கள், மலர்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடியேற்றத்திற்காக பிரத்யேகமாக வண்ண வண்ண மலர்கள் மிகப்பெரிய அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு இந்த மலர் அலங்காரங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. காலை சரியாக 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த கொடியேற்றம் என்பது நடந்திருக்கிறது. கொடியேற்றத்திற்கு பின்பாக கொடிமரத்திற்கு சுமார் 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தேருக்கு கொடியேற்றக்கூடிய அந்த நிகழ்வு என்பதும் நடைபெற்றது. தற்பொழுது இன்று மாலை இந்த முதல் திருவிழாவாக சுவாமி மற்றும் அம்மன் பூங்கோயில் சப்பரத்தில் திருவீதியுலா வரக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இன்று இரவு நடைபெற இருக்கின்றது. அது மட்டுமின்றி இன்று முதல் வருகின்ற 9ஆம் திருநாள் தேரோட்டம் வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை இருவேளைகளிலும் சுவாமி அம்பாள் திருவீதியுலா வரக்கூடிய அந்த நிகழ்வு என்பதும் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆழித்தேர் திருவிழாவுடைய சிகர நிகழ்ச்சியான திரு தேரோட்டமானது வருகின்ற ஜூலை 8ஆம் தேதி அன்று காலை நடைபெற இருக்கின்றது. இந்த தேரோட்டத்தை பொறுத்தவரையில் சுவாமி நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்மன், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், விநாயகர் என 5 தேர்கள் இழுக்கப்படுகிறது. இந்த தேரோட்டத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் உள்ள பெரிய தேர்களில் திருவாரூர், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடுத்தபடியாக இந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் தேர் தான் மிகவும் அதிக எடை கொண்டது, உயரம் கொண்டது. இந்த தேரை பொறுத்தவரையில் மனித சக்திகளால் மட்டுமே இழுக்கப்படுகிறது. ஏனென்றால் நான் முன்னதாக கூறியபடி திருவாரூர் மற்றும் திருவில்லிபுத்தூர் உள்ள இதற்கு முன்பாக முதல் மற்றும் 2 தேர்களும் ஜேசிபி இயந்திரம் மூலமாகவே இழுக்கப்படும். ஆனால் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயிலுடைய நெல்லையப்பர் தேரானது முழுக்க மனித சக்தியால் இருக்கக்கூடிய என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. அவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த ஆணி தேரோட்ட திருவிழாவிற்கான கொடியேற்றமானது இன்றைய தினம் கோலாகலமாக துவங்கியிருக்கிறது. அம்ருத் திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோகம் மேம்படுத்தும் பணி 2023இல் தொடங்கப்பட்டது. ஆனால் திட்டம் இன்னும் முழுமை பெறாத நிலையில் பல வார்டுகளில் குழாய்கள் பழுதடைந்து குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளது. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி மோட்டார்களுக்கு பொதுமக்கள் நாமம் பூசியும் பால் அபிஷேகத்துடன் பூஜை செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 ஆண்டுகளாக குடிநீர் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாக பொதுமக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் தங்களை முற்றிலும் புறக்கணித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். மீன் சுருட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீதர் வாண்டையார் திமுக கூட்டணியில் இருப்பதாகவும் கேட்கின்ற தொகுதிகள் கிடைக்கும் என நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார்.
மேலும் பேசிய அவர் பனை மரத்தை நம்பியுள்ள தொழிலாளர்கள் வருமானம் இல்லாமல் இருக்கின்றனர் என்றும் கள்ளுக்கடையை கொண்டு வந்தால் அதை நம்பியுள்ள மக்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். விஷயத்துக்கு அவர் கேட்க தான் செய்வாங்க. பட் இறுதியாக என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைமை முடிவெடுக்கிறதோ அதுக்கு எல்லாரும் ஒத்து போவார்கள். நாங்களும் அதே போல் தொகுதி கேட்டிருக்கின்றோம். அந்த தொகுதியை அவர் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். கள்ளுக்கடை சட்டம் கொண்டு வந்தால் நல்லது தானே. ஏன்னா பனைமரம்லாம் வெட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். பனைமரத்தில் எந்த பயனும் இல்லாமல் இருக்கின்றது. அதை நம்பி இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் வருமானம் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே கள்ளுக்கடையை கொண்டு வந்தால் அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதை நம்பி இருப்பவர்களுக்கு. இந்த கூட்டத்தில் வடகாடு மற்றும் சில இடங்களில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதை பற்றி விவாதிக்கப்பட்டது என்றார். தேர்தல் நேரத்தில் முடிவெடுத்து தங்கள் கூட்டமைப்பு சார்பில் வேட்பாளரை நிறுத்துவோம் எனவும் அவர் தெரிவித்தார். வடகாடு மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொறுத்தவரை இந்த அமைப்பின் நிலைப்பாடு என்னவென்றால், நாம் எந்த சமூகத்தினோடும் விரோதம் காட்ட விரும்பவில்லை. சில தவிர்க்க முடியாத துரதிர்ஷ்டமான சம்பவங்களின் காரணமாக ஒரு சில மோதல்கள் ஏற்பட்டாலும் அந்த மோதல்களில் இனியும் அதே தவறு நடக்காமலும் அந்த மக்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து வாழவும் என்ன வழிவகை என்பதை மாவட்ட காவல்துறை அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்க்க வேண்டும். குற்றவாளிகள் இந்திய சட்டத்தின் அடிப்படையே 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதே. அப்படி இருக்கும்போது இளம் தளிர்கள் சிறைகளில் வாடுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கு மாவட்ட நிர்வாகமும் அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கல்வி திட்டத்தின் சார்பாக வித்யா சமீக்ஷா கேந்திரா திட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்றார். விழாவில் சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜகவுக்கு நியமன எம்எல்ஏ பதவிகள் வழங்கியதற்கு எங்கள் கட்சியில் யாரும் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்று கூறினார். உங்க கட்சியினருக்கு நியமன எம்எல்ஏ கொடுக்க வருத்தத்துல இருக்காங்க. இத பத்தி எங்க கட்சியில் யாருக்கும் எந்த வருத்தமும் கிடையாது, மகிழ்ச்சியோட இருக்காங்க. நன்றி, வணக்கம். அதாவது நீண்ட நாட்களாவே கடந்த முறை நீங்க கோவிட்ல இருந்தப்போ கூட நியமன எம்எல்ஏகள் பாஜக டைரக்டர் இருந்து உங்களுக்கு தெரியாம நியமிச்சாங்க. இந்த முறையாவது கட்சி தலைவர் எந்த கட்சியில ஒரு ஆளு நியமிப்பாங்கன்னு எதிர்பார்க்க இல்ல. இது அவங்களுடைய நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் நீக்கப்பட்டு அவங்களுடைய கட்சியை சார்ந்த கட்சி உறுப்பினர்களுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க, சட்டமன்ற கொடுத்திருக்காங்க. அது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம என்ஆர்கே அரசு கொடுக்கல, ராஜ்யசபாவும் நம்ம என்ஆர்கே அரசு நியமனமும் கொடுக்கல. கட்சிக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கு. எங்களுக்கு தொண்டர்கள் மத்தியில் எந்த அதிருப்தியும் இல்லை. நாங்கள் அடுத்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு தேர்தல் பணியில கட்சி பணி ஆற்றிட்டு இருக்கோம். பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் 31 நகர்மன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் 19 தீர்மானங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் திமுக துணைத் தலைவர் கௌதமன் உள்ளிட்ட 19 உறுப்பினர்கள் தங்கள் வார்டுகளில் எந்த நலத்திட்ட பணிகளும் நடைபெறவில்லை என மனுக்களை அளித்து வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் 3 அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி வெளியேறினர். இதனால் அந்த கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் குமுளி பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்பட்டு வரும் நிலையில் நிதி பற்றாக்குறையால் பணிகள் தாமதமாக நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிவடைந்த நிலையில் மின்விளக்குகள், சுற்றுச்சுவர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. இதனால் பயணிகள் சாலையோரத்தில் பேருந்துக்காக காத்திருக்கும் பொதுமக்கள் பேருந்து நிலைய பணியை விரைந்து முடிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து பணியினை ஆய்வு செய்த எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். குமுளி பஸ் ஸ்டாண்டில் சில பணிகள் செய்ய வேண்டியது இருக்குன்னு போக்குவரத்து துறை அதிகாரிகள் சொன்னாங்க. பார்த்தேன், பில்டிங் முடிகிற தருவாயில் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு காரணமே என்னுடைய எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து 1 கோடியை கொடுத்ததுக்காக அந்த செட்டை கீழே கொண்டு போனேன். இப்போ போயிருக்கேன். அப்படி கொண்டு போனதுனால தான் இங்கே பஸ் ஸ்டாண்டு இப்போ கட்டுறோம்.
2 பக்கமும் வனத்துறை இருக்கிறதுனால பப்ளிக் நிற்கிறது கூட இடம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ஒரு சிஸ்டத்தை தமிழ்நாடு முதல்வரான தளபதி கொண்டு வந்திருக்காரு. நல்ல சிஸ்டம். இதில் இந்த காம்பவுண்டு வால் 2 கோபுர லைட்டு, 2 லைட்டு, ஷெட்டு இதெல்லாம் கேட்குறாங்க. எம்பி ஃபண்டில் போடுறதுக்கு அந்த எஸ்டிமேட் கேட்டிருக்கேன். வந்தேமே அதை போட்டு தரலாம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணோம். சென்னை தாம்பரம் அடுத்த புது பெருங்களத்தூரைச் சேர்ந்தவர் பாஜக பிரமுகர் பழனிவேல். அவர் மீது காவல் நிலையத்தில் மோசடி புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து பேசிய அவர், கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தொடர்பில்லாத தன்னை வேண்டுமென்றே இணைத்து தன் மீதும் தன் கட்சி மீதும் கலங்கம் ஏற்படுத்த சிலர் இப்படி அவதூறு பரப்புவதாக தெரிவித்தார்.